கண்மணிகளா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்டர் வைஸா எல்லா ப்ராப்ளம்ஸ் நாங்கள் சால்வ் பண்ணி நாங்கள் இங்கே ஈஸி மேக்ஸ் தனலட்சுமிங்கிற சேனல்ல நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் 10th மேக்ஸ் புக்ல இருந்து. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க, அல்ஜிப்ரால ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இயற்கணிதத்துல விகிதமுறு கோவை அப்படிங்கிற ஒரு பாட்டு. கண்மணிகளா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஈஸி மேக்ஸ் தனலட்சுமிங்கிற சேனல்ல நம்ம இந்த 10th மேக்ஸ் டிஎன் சமச்சீர் 2021 இயர் புக்ல இருந்து எல்லா சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஜிப்ரால ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது விகிதமுறு கோவை. அதுல நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.6 பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, பாரி நீட்ஸ் 4 hours to complete a work. பாரின்னு ஒருத்தன் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறானா. His friend Ivan, அவனோட ஃப்ரெண்ட் இவான் needs 6 hours to complete the same work. அதே ஒர்க்கை அவனோட ஃப்ரெண்ட் வந்து 6 hours-ல முடிப்பான். How long will it take to complete if they work together? ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? சோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, Pari needs 4 hours to complete a work. அதாவது time taken by Pari to complete a work, to complete a full work. நம்ம வந்து full work வந்து நம்ம என்ன செய்யணும், 1 ன்னு வச்சுக்கோங்க, equal to 4 hours. சரியா? அதே இது his friend Ivan, இல்லையா, time taken by Ivan to complete the same work. சரியா? same work is equal to 6 hours. இதை முதல்ல எடுக்கணும். முழு வேலையை முடிக்க பரி எடுக்கும் காலம் 4 மணி நேரம். அதே முழு வேலையை முடிக்க யுவான் எடுக்கும் காலம் 6 மணி நேரம். தமிழ் மீடியம் புரியுதா? நீங்க இப்ப கேட்கறத வச்சு நீங்க அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒர்க் கால்குலேட் பண்ண போறேன். அதாவது amount of work done by Pari in 1 hour. 1 hourல எவ்வளவு வேலையை முடிப்பான்? அதாவது 4 மணி நேரத்துல ஃபுல் வேலையை முடிக்கிறான்னா அப்போ 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிப்பான்? 4க்கு 1 பங்கு வருவார். 1/4 is work. 1/4 is work. That is amount of work done by Pari in 1 hour. 1 மணி நேரத்துல பரி வந்து 1 மணி நேரத்துல முடிக்கும் வேலையின் அளவு 1/4. அப்ப அதே மாதிரி என்ன எழுதலாம்? amount of work done by Ivan in 1 hour is equal to 1/6. புரியுதா? 1/6. இப்போ என்ன கேக்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த வர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு வர்க்க முடிப்பாங்க? that is amount of work done by both. ரெண்டு பேரும் சேர்ந்து in 1 hour. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, amount of work done by Pari in 1 hour. பரி வந்து 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிப்பான்? யுவான் 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிக்கிறான்? 1 மணி நேரத்துல முடிக்கும் வேலை கணக்கு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிப்பாங்க? இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். 1/4 plus 1/6. புரியுதா? இதுக்கு எல்சிஎம் பண்ணீங்கன்னா 12 எல்சிஎம். அப்ப இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 3 plus இத 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 2. அப்ப 5/12. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 1 மணி நேரத்துல இவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க. இது வந்து வர்க், இது வர்க், இதுவும் வர்க். சரியா? சரி, இப்போ நமக்கு என்ன क्वेश्चन பாருங்க, how long will it take to complete if they work together? ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சாங்கன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்குவாங்க, எவ்வளவு காலத்துல முடிப்பாங்க அப்படின்னு கேட்காங்க क्वेश्चन. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 5/12 வர்க்க முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா full வர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? that is time taken by both to complete 5/12 work. 5/12
work is equal to 1 hour. 5/12 work முடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற டைம் வந்து 1 மணி நேரம். 5/12 பங்கு வேலையை முடிக்க 5/12 பார்ட் ஒர்க்னு சொல்லிக்கலாமா? பார்ட் வச்சுக்கலாம். 5/12 பார்ட் ஒர்க் 5/12 பங்கு வேலையை இருவரும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 மணி நேரம். எடுத்துக்கொள்ளும் நேரம் ஈக்குவல் டு 1 மணி. அப்படியானால் therefore time taken by both to complete full work முடிக்கிறது. So 5/12 வந்து 1 hour ஆகுதுன்னா அப்ப into full workனா நம்ம into full work முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா it is 1 full work நம்ம 1 part அப்படி வச்சுக்கிறோம். 1 part நான் முதல்ல சொல்லிட்டேன் பத்தியா ஒரு part. மறுபடியும் சொல்றேன், பரி தனியா வந்து 1 மணி நேரத்துல இவ்வளவு வேலையை முடிப்பான். யுவான் வந்து 1 மணி நேரத்துல இவ்வளவு வேலையை முடிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல இவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 5/12 பார்ட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வந்து 1 hour. இருவரும் சேர்ந்து 5/12 பங்கு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 மணி. அப்படியானால் இருவரும் சேர்ந்து முழு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். அப்போ 5/12க்கு 1 hour அப்படின்னா ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு? 5/12 ஒர்க்குக்கு 1 hourனா ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு? ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஸோ 12/5 hours. What is 12/5? 2.4 hours. சரியா? இது எப்படி எழுதலாம்? 2 hours. இந்த 0.4 60 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 24 minutes. 2 hours 24 minutes. எல்லாருக்கும் புரியுதா? 12 வந்து 5 ஆல டிவைட் பண்ணா 2.4 hours. It means 2 hours 0.4 hours தான் நம்ம மினிட்ஸா கன்வர்ட் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் புரியுதா? நல்லா பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் புரியுதா? முதல்ல நான் क्वेश्चनல உள்ளதுதான் நான் எழுதிட்டேன். ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு பரி எடுத்துக்கிற டைம், பரிக்கு தேவைப்படுற டைம் வந்து 4 மணி நேரம். அதே முழு வேலையை முடிக்கிறதுக்கு யுவானுக்கு தேவைப்படுற டைம் வந்து 6 மணி நேரம். சரியா? அதை நான் அப்படியே மாற்றி 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிப்பாங்க? 4ல 1 பங்கு வேலையை முடிப்பாங்க. இவன் வந்து 6ல 1 பங்கு வேலையை முடிப்பான். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அதை ரெண்டு பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இந்த சம் முடியுது. அடுத்தது பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் பாருங்க. இனியா பாட் 50 kg of fruit consisting of apples and bananas. அதாவது இனியா வந்து 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்குறா. அது ரெண்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறா, ஆப்பிள் வாங்குறா, பனானா வாங்குறா. ஆப்பிள் எத்தனை கேஜி, பனானா எத்தனை கேஜி நமக்கு தெரியாது. ஆனா டோட்டலா 50 kg ஃப்ரூட் வாங்குறா. She paid twice as much per kilogram for the apple as she did for the banana. அதாவது பனானாவோட விலை 1 கிலோ விலை என்ன ரூபாயோ அதை போல டபுள் மடங்கு ஆப்பிளுக்கு 1 கிலோ ஆப்பிளுக்கு அவர் கொடுக்குறாங்க. 1 கிலோ பனானா விலை எவ்வளவோ அந்த விலையை போல 2 மடங்கு தொகையை வந்து ஆப்பிளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 1 கிலோ ஆப்பிளுக்கு கொடுக்குறாங்க. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, இஃப் இனியா பாட் 1800 worth of apples. இனியா வந்து என்ன செய்யறா? ஆப்பிள்ஸ் 1800 ரூபாய்க்கு வாங்குறா அண்ட் பனானாஸ் வந்து 600 ரூபாய்க்கு வாங்குறா. இப்போ क्वेश्चन, then how many kilograms of each fruit did she buy? அவ ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் எவ்வளவு வெயிட், என்ன வெயிட்ல வாங்கியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. how many kilogram, எத்தனை கிலோகிராம் வாங்கியிருப்பா? ஆப்பிள் எத்தனை கிலோ வாங்கியிருப்பா? பனானா எத்தனை கிலோ வாங்கியிருப்பா? இதுதான் क्वेश्चन. எல்லாருக்கும் புரியுதா? புரியலனால இன்னொரு தடவை நான் சொன்னதை அப்படியே திரும்ப வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியா புரியும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. எவ்வளவு கிலோ ஆப்பிள் வாங்குறா, எவ்வளவு கிலோ பனானா வாங்குறா அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி 1 கிலோ ஆப்பிள் எவ்வளவு ரூபா, 1 கிலோ பனானா எவ்வளவு ரூபாங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அந்த தெரியாத விஷயங்களுக்கு நாம ஒரு ஆல்பபெட் அதுக்கு போட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? அப்போ நம்ம முதல்ல வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ let the weight of apple be x kilogram and banana be y kilogram. எல்லாருக்கும் புரியுதா? இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு சேர்ந்து மொத்தம் எத்தனை கிலோ வாங்குறா? 50
x plus y is equal to 50. நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இது எழுதிருக்கிறது எல்லாருக்கும் புரியுதா? ஆப்பிள் வந்து எத்தனை கிலோ வாங்குறாங்கிறத நம்ம x ன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஆப்பிளுடைய எடை x கிலோகிராம் மற்றும் வாழைப்பழத்தினுடைய எடை y கிலோகிராம் என்க. வாழைப்பழம் வந்து y கிலோகிராம் வாங்குறான். ஸோ ரெண்டையும் சேர்த்தா 50 kg, அவன் மொத்தமாக 50 kg வாங்குறான். எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் புரியுதா? ரைட். இப்போ காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் ஆப்பிள் பர் கேஜி லெட் யூஸ் பண்ணுறோம். தமிழ் மீடியம் எங்க அப்படின்னு போடுறோம்ல. ஆப்பிளுடைய எடை x கிலோகிராம் எனவும் வாழைப்பழத்தினுடைய எடையை y கிலோகிராம் எனவும் கொள்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்பிளோட 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை let the cost of apple per kilogram be a rupees rupees a and banana b rupees b. புரியுதா? இப்போ இதுல என்னன்னா இவ வந்து எவ்வளவு she paid twice as much per kilogram for the apple as she did for the banana rate வந்து b. சரியா? ஆப்பிள் ரேட் வந்து a. அவ என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள் ரேட் வந்து twice, 2 மடங்கு banana ரேட்டை போல 2 மடங்கு தான் ஆப்பிளோட ரேட்டா. எல்லாரும் இது புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? அதை எழுதி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம வந்து x kg y kg அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா that is amount. If India bought rupees 1800 worth of apple அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? So amount given for apple is equal to AX, rupees AX. That means 1800 rupees 1800. புரியுதா? நான் இப்ப எழுதிக்கிறது புரியுதா உங்களுக்கு? AX equal to 1800. அதாவது Aங்கிறது ஆப்பிளோட விலை, Xங்கிறது எவ்வளவு ஆப்பிள், எத்தனை கேஜி ஆப்பிள். புரியுதா? 1 கேஜி ஆப்பிள் வந்து A rupees. 1 கேஜி ஆப்பிள் வந்து ஆப்பிளோட 1 கேஜி விலை வந்து A rupees. அப்போ அவன் வந்து X கிலோல வாங்குறான் அப்படின்னா அப்ப AX. அதுதான் 1700 ரூபாய். அது கொடுத்துட்டாங்கல்ல 1700 ரூபாய் ஆப்பிளுக்கு வந்து அவன் 1700 ரூபாய் கொடுக்குறாரு. அதே மாதிரி அமௌண்ட் given for banana. bananaவுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? rupees by is equal to 1600. So AX equal to 1800, by is equal to 600. இப்போ நான் என்ன செய்யறேன் பாருங்க, இந்த A equal to 2b இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். A equal to 2b இதை எடுத்துக்கிறேன். இதுல A equal to just implies, இதுல இருந்து நான் என்ன செய்யறேன்னா A equal to 1800 by X. புரியுதா? B is equal to 600 by Y. அதை நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாமா? பாருங்க, A வந்து 1800 by X, 2 into B வந்து 600 by Y. நமக்கு தேவை X Y. அதனால தான் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். A equal to 2B. A equal to 2Bங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த A equal to 2Bல நான் இதுல இருந்து A வேல்யூவையும் B வேல்யூவையும் எடுத்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பாருங்க, இப்போ என்ன செய்யலாம் பாருங்க, கட் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கட் பண்ணிக்கலாம். இதுல 1 6, இதுல 3 6. அப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 3x equal to 2y. புரியுதா? இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x equal to 3y. 2x equal to 3y. சரியா? அப்போ எப்படினாலும் எடுக்கலாம், x-க்கு எடுக்கலாம் அல்லது y-க்கு எடுக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம x is equal to 3/2y ன்னு வெச்சுக்கலாமா? x is equal to 3/2y. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. Substitute x is equal to 3/2y in first equation. இந்த first equationல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பாருங்க, 3/2y plus y equal to 50. இதுல 2 காமனா போட்டுக்கோங்க. LCM இது கீழ 1 இருக்கும். LCM பண்றோம். So 3y plus 2 into y 2y equal to 50. LCM பண்றோம். மறுபடியும் சொல்றேன், a equal to 2b ங்கறதை எடுத்துக்கோங்க.
அதுல நம்ம a equal to 1800 by x, b equal to 600 by y. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இத அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x5 கிடைக்கும். பாருங்க நான் என்ன செய்றேன், இத ஆட் பண்றேன். 5y equal to 100. இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ y is equal to 100 by 5. கட் பண்ணா y is equal to 20 வருதா? y equal to 20. அப்போ x equal to, therefore x plus y வந்து 50. So அப்போ x plus 20 is equal to 50. x plus y is equal to 50. அதுல y வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இத அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப x is equal to 50 minus 20, that is equal to 30. அப்ப x னா என்ன, y னா என்ன? weight of apple. சரியா? எழுதுங்க. weight of apple equal to 30 kg and the weight of banana 20 kg. புரியுதா? பாருங்க மறுபடியும் சொல்றேன். இதுல வந்து நமக்கு மொத்தமா ஃப்ரூட்ஸ் வந்து 50 kg வாங்குறா. இனியா வந்து ஆப்பிளும் பனானாவும் சேர்ந்து மொத்தமா 50 கிலோ வாங்குறா. அப்ப ஆப்பிள் எத்தனை கிலோ வாங்குறா, பனானா எத்தனை கிலோ வாங்குறான்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம xy அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி 1 கிலோ ஆப்பிள் எவ்வளவு, 1 கிலோ பனானா எவ்வளவுன்றதும் தெரியாது. சொல்ல புரியுதா? அப்ப நம்ம 1 கிலோ ஆப்பிளோட விலையை வந்து a வச்சுக்கிட்டோம், 1 கிலோ பனானா விலை வந்து b. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 1 கிலோ ஆப்பிளுக்கு அவர் எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1 கிலோ பனானா என்ன விலை இருக்கோ அதை போல டபுள் மடங்கு அளவுக்கு 1 கிலோ ஆப்பிளுக்கு அவர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ a equal to 2b. ஏங்கிறது ஆப்பிளோட விலை, பிங்கிறது பனானாவோட விலை. ஸோ அந்த ரெண்டையும் பனானாவோட விலையை 2ஆல பெருக்குனா என்ன வருமோ அதுதான் ஆப்பிளோட விலை. அதை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்பிள் வந்து 1800 ருபீஸ்க்கு வாங்குறான் இல்லையா? ஆப்பிள் எத்தனை கிலோ வாங்குறான்? x கிலோகிராம். ஆப்பிளோட 1 கிலோ விலை எவ்வளவு? a. இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1800. அதே மாதிரி பனானா வந்து 600 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பனானாவை 600 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப பனானா எத்தனை கிலோகிராம் வாங்குவாங்க? அதை நம்ம y kg வச்சிருக்கோம். 1 kg பனானா எவ்வளவு ரூபாய்? b rupees வச்சிருக்கோம். சோ அப்ப by is equal to 600. by equal to 600. இதுல இருந்து நம்ம a க்கு ஒரு a equal to x by x கீழ கொண்டு வந்துட்டோம், b equal to கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த a equal to 2b எடுத்து a க்கு பதிலா அந்த வேல்யூவையும் b க்கு பதிலா அந்த வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏன்னா x plus y 50 மொத்தம் இத்தனை இடையில வாங்குறாங்க, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y கிடைக்கும், y வேல்யூவை திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா x கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நமக்கு எவ்வளவு ஆப்பிள் வாங்குறாங்க, எவ்வளவு பனானா வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்பிள் வந்து 30 கிலோகிராம் வாங்குறாங்க, பனானா வந்து 20 கிலோகிராம் வாங்குறாங்க. புரியுதா எல்லாருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கான சம்மா, நல்ல பொறுமையா, ரொம்ப பொறுமையா அமைதியான மனநிலையில இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு தடவை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா உங்களுக்கு தரவாயிடும். ஒரே ஒரு டிப்ஸ் தான், எந்த மனநிலையில ஒரு பாடத்தை நீங்க கிரகிச்சுக்கிறீங்களோ லேர்ன் பண்றீங்களோ அதே மனநிலையில நீங்க எக்ஸாம் ஹால்லையோ இல்ல வேற எந்த டைம்னாலும் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஞாபகத்துக்கு வரும், அந்த ப்ராப்ளம் அந்த படிச்ச விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். புரியுதா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட்